இன்றைய சமுதாயத்தில் குழந்தைகளின் பெற்றோர்களை அலைபேசியை வழங்கி அவர்களை கெடுத்து விடுகின்றனர். கோவை சூலூர் பகுதியில் உள்ள எல்ஜி மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மனோபாரதி பரபரப்பு பேட்டி. கோவை சூலூர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக இயங்கி வரும் எல்ஜி மருத்துவமனை இன்று மருத்துவர் தினம் அனுசரிக்கப்பட்டது. எல்ஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் லதா கோபிநாத் தலைமை தாங்கினார். இதில் மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது. மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் முன்னிலையில் குழுவாக இணைந்து கேக்கு வெட்டி அனைவருக்கும் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எல்ஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் லதா கோபிநாத் கூறியதாவது, ஜூலை 1 உலக மருத்துவர்கள் தினம். இன்றைய நாளில் அனைத்து துறை மருத்துவர்களும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதியில் ஒவ்வொரு கரும்பொருளை முன்வைத்து மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு மருத்துவர்களின் உடல்நிலையை பேணி காக்க வேண்டும் என்ற கரும்பொருளின் கீழ் இந்த நாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாளில் மருத்துவர்கள் தங்களது உடல்நிலையை பேணி காப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக மருத்துவர்கள் குழுவாக இணைந்து செயல்பட்டால் மட்டுமே மருத்துவர்களின் உடல்நிலையை காக்க முடியும் என தெரிவித்தார். குறிப்பாக டிஜிட்டல் உலகில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இன்றைய நாளில் அலைபேசியின் செயல்பாடுகள் அலறிப்பெரியது. அதன் தேவைகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதில் மூழ்கிவிடக்கூடாது என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மனோபாரதி கூறுகையில், இன்றைய உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளின் பெற்றோர்களை கெடுத்து விடுகின்றனர். உணவு ஊட்டுவதற்கு கூட செல்போன்களை கொடுத்து விடுகின்றனர். இது மிகப்பெரிய தவறான செயல். இதனால் குழந்தையின் கவனம் முழுவதும் செல்போனில் தான் இருக்குமே தவிர உணவின் மீது இருக்காது. இது குழந்தையின் வளர்ச்சி மட்டுமின்றி குழந்தையின் மனநிலையையும் பாதிக்கும் என்று எச்சரிக்கை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மனோபாரதி, குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவராக எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சூலூரில் இருக்கேன். இங்கே குழந்தைகளுக்கான பிரத்யேக சிகிச்சை எல்லாமே கொடுக்கப்பட்டு வருகிறது. சூலூர் மக்கள் அனைவரும் ஏதாவது தேவைகள் இருந்தால் இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஜூலை 1 டாக்டர்ஸ் டே வேர்ல்ட் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம். எவ்ரி ஒயிட் கோட் பின்னாடியும் ஒரு பெரிய இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு பின்னாடி தான் அவங்க டாக்டர்ஸ் ஆக முடியுது. அப்படி டாக்டர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பேஷண்ட்டோட நம்பிக்கையாகவும் குடும்பத்தோட ஒரு அசைக்க முடியாத ஒரு உறவோடையும் தான் நம்ம எவ்ரி டாக்டர்ஸ் இங்கே வந்து சொசைட்டிக்கு பணியாற்றிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாள் நம்மளுக்குன்னு செலிப்ரேட் பண்ணும்போது மீடியா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. இந்த டாக்டர்ஸ் டேல கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம இந்த சொசைட்டியோட ஹெல்த்தை கேர் பண்ணுறது மூலிமா மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு அர்ப்பண முடியாத நம்மளோட சேவையை கண்டினியூ பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் தீம் பார்த்தீங்கன்னா மேம் என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவர்களோட கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற எதையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணது கிடையாது. கண்டிப்பாக முக்கியமான தூக்கம் 8 மணி நேரம் தூக்கம் நாங்கள் அது ஃபாலோ பண்ணது கிடையாது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றத நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணது கிடையாது. இந்த சுச்சுவேஷன் வர்றதுக்காக எவ்ரி டாக்டர் அவங்க ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஹெல்த் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ரெகுலர் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் கரெக்டான ஸ்லீப் டைம், கரெக்டான உணவு முறைகளை நம்ம கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். நம்மளோட ஹெல்த் நம்ம குடும்ப சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் எவ்ரிடே நம்ம வந்து ரொட்டீனாக குழந்தைகளை பார்க்கும்போது கேட்குற கேள்வி, ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் ஃபோன், டிவி, டேப், லேப்டாப், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு குழந்தைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பேரண்ட்ஸ்லையும் சாப்பிடும்போது ஊட்டுறோம், அப்புறம் அழுகும்போது காட்டுறோங்கிற டியூரேஷன் டைமே கணக்கு இல்லாமல் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இது மூலிமா ஓபி ப்ராக்டிஸ் டெய்லியும் பார்க்குறது என்னென்னா, குழந்தைகளுக்கு பேச்சு திறன் கம்மியாக இருக்குது, சிந்திக்க ஆற்றல் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இது சொசைட்டி பெரிய கோத்ரூ பண்ணுற பெரிய ஒரு பிரச்சனையாக தான் நம்ம பார்க்குறோம். இது அவேர்னஸ் மூலிமா கண்டிப்பாக யங் மதர்ஸ்க்கு இது நம்ம புரிய வைக்கணும், இந்த சொசைட்டிக்கு புரிய வைக்கணும். ஸ்க்ரீன் டைம் காட்டுறது குழந்தையோட அறிவாற்றலுக்கு அட்வைசபிள் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைய என்கேஜாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லி சாப்பாடை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊட்டிட்டு ஃபோனை காமிச்சிட்டு பண்ணுறோம். இது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. அதுக்கு மூலியமாக 1.5 வயசுலேயே குழந்தைய வந்து தானே ஃபுட்டை வந்து சிந்திட்டு சாப்பிட்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துடும். அந்த டைமில் வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக ஃபுட்டை நம்ம போட்டு வச்சு அவங்க ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்கணும், கலர் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்கணும், அதை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். ஃபேமிலியில் எல்லாருக்கும் வரும்போது யாரும் ஃபோனை பார்க்காம குழந்தையும் பக்கத்தில் உட்கார வச்சு நம்மளே எல்லாரும் ஒரே டைமில் சாப்பிடும்போது அந்த குழந்தை வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்ற ஹேபிட்டில் வந்து என்கேஜ் ஆவாங்க. நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டு, நடக்க வச்சு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்து ஊட்டிடுறது மூலியமாக குழந்தைக்கு தான் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது.
ஃபுட்டு மேலே ஒரு அவர்ஷன் வர்றதுக்கும் வெறுப்பு வர்றதுக்கும் தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஃபுட்டு மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான்.